ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஆர்மி குவார்ட்டர்ஸில் ரோடு போட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். வெளியில் வந்து பார்த்தா எப்போ ரோடு போடுறதுக்கு வந்தாங்கன்னே தெரில. பாதி ஒன் சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க. இது ஒவ்வொரு பக்கம் 100 மீட்டர் 150 மீட்டர் இருக்கும். 4 ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எங்கள் முன்னாடி உள்ள இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஒரு வண்டி ஃபஸ்ட்டு வந்தது. அந்த வண்டி என்ன செஞ்சதுன்னா, ரோடில் இருக்கிற டஸ்ட்டை ஃபுல்லாக அந்த ஏர் மூலிமா இது பண்ணி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு வண்டியில் என்ன செஞ்சதுன்னா, தார் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணாருன்னா, தாரை வந்து இன்னொருத்திட்ட மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ரோட்டில் வந்து தாரை வச்சு ஒரு கையிட்டே ஆட்டி ஊட்டிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த டஸ்ட்டில் இந்த தார் ஊற்றுறதுனால டஸ்ட் இருந்தால் கொஞ்சம் அந்த புழுதியோடு புழுதியோடு ஒட்டிக்கிடுன்னு சொல்லிட்டு அந்த புழுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாரை ஊற்றி விட்டாங்க ஒரு ஆள். அடுத்து பின்னாடி ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஜல்லியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. லாரியில் வந்து ஜல்லியை மிக்ஸ் பண்ணி அந்த தார் ஊற்றி குட்டி குட்டி ஜல்லியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஜல்லியை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது இருந்தான்னு எனக்கு ஷாக் ஆகிட்டு. எப்போ ரோடு போட வந்தாங்கன்னே தெரில. ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் இப்போ வந்து இது குவார்ட்டர்ஸ் முன்னாடி 2 வே ரோடு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒன் சைடு போடுறாங்க, அப்புறம் ஒரு சைடு கேப் விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரம் தான் அதிகபட்சம். எப்போ கடன்னு போட்டு முடிச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க. இந்த வண்டியில் வந்து இந்த லாரியில் ஜல்லியை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பின்னாடி வந்து இன்னொரு வண்டி, இந்த வண்டி பேர் கூட எனக்கு தெரில. அது என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக ரோடில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஜல்லியை வந்து விரித்து விடணுமோ அந்த அளவுக்கு அந்த வண்டி வந்து விரித்து விட்டுருதுங்க. பாருடா, நான் எவ்வளோ அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நான் இப்போதைக்குள்ள ரோடு போடுற வீடியோவை பார்க்கல, சரி அதனால போட்டேன். இந்த பாருங்கள், இந்த வண்டி வந்து அந்த ஜல்லி அது வந்து தார் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே அழகாக விரித்து விட்டுட்டே வந்தது. எங்கள் சைடுன்னு இல்லை, எங்கள் ஆர்மி கேண்டு ஃபுல்லாகவே போடுறாங்களா. அதாவது யாருமே டிஸ்டர்பன்ஸ் ஆகலை. கிட்டத்தட்ட இதுக்குள்ளே ஒரு 100 வண்டி வந்து ஸ்கூல் பஸ் வந்து போகும். சிவில் வண்டிகளும் பாஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் வந்து போவாங்க. யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரோடு போட்டு கடன்னு முடிச்சிட்டாங்க. ஒரு 4 நாளில் எங்கள் கேண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபேமிலிஸ் மேலேயே இருப்போம். கடன்னு போட்டு முடிச்சிட்டாங்க. ஐயோ, நம்ம ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த பழி போக முடியாது, சுற்றி போகணும், எந்த தொந்தரவுமே இல்லை. ஆனால் ரோடு நல்லா தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து கரெக்டாக இத்தனை வருஷத்துக்கு கூட மெயின்டைன் பண்ணணுன்னு சொல்லி கரெக்டாக வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இதில் ஜல்லி காலியாக போயிடுச்சா, அந்த லாரி என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நெருக்கி கிட்ட வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஜல்லியை வந்து கரெக்டாக தட்டிடுது. 5 வெஹிக்கிள் தான், அதிகபட்சம் ஒரு 4-5 ஜென்ஸ் தான் இருந்தாங்க வேலை பார்க்க. இது நம்ம ஊர்லலாம் நான் ரோடு போடும்போது பார்த்துருக்கேன். ரோடு போடுற அன்னைக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. இப்போதைக்குள்ளே நான் பார்க்கல. நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க மெயின் சிட்டிலனா எந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வில்லேஜ் சைடு நான் பார்த்ததை வச்சு நான் சொன்னேன். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குயிக்காக ரோடு போடுறது நான் இப்போ தான் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா ஒரு சில இடங்களில் நைட்லேயே போட்டு முடிச்சுருவாங்க. இந்த லாரி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விட்றதாங்க, தட்டிடுது. பின்னாடி வந்து ரோலர், அது கரெக்டாக ரோடு போட பின்னாடியும் முன்னாடியும் போயிட்டு வருது பார்த்துக்கோங்க. பரவாயில்ல, அட்வான்டேஜ் எவ்வளவோ வந்துருச்சு. இவ்வளோ குயிக்காக போடுறாங்கல்ல, அப்போ நம்ம ஊரில் மட்டும் ஏன் இப்படி போடுறாங்கன்னு நான் நினச்சேன். நல்லபடியாக போட்டிருந்துருக்கலாம் இல்லையா. ஏன்னா எல்லாத்துக்கும் டிராஃபிக் ஆக்கி மக்களை இங்கிட்ட திருப்பி விட்டு அங்கிட்ட திருப்பி விட்டு நம்மளை என்ன பாடுபடுத்தி விட்டுருந்தாங்க. ஒரு இடத்துல ரோடு போட்டால் நம்ம எத்தனை சுற்றி 2 வீலரில் போக வேண்டியிருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஒரு 4-5 ஜென்ஸ் தான் வேலை பார்த்தாங்க. அவங்க கூட என்ன ஒரு வேலை பார்த்தாங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த சேஃப் வந்து கரெக்டாக வராது அந்த வளையிற இடத்துல, அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் எப்படி எடுத்து விட செய்ய இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தாங்க. யாருக்குமே டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ரோடு போட்டாங்கங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாங்களும் 3 நாளாக போக வர அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போட்டாங்க. அட்வான்டேஜ் எவ்வளோ உயர்ந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிலாம் வண்டிகள் வந்து இந்த மாதிரி போடுவாங்கங்கிறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். பாய். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போர் அடித்ததுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. என் பசங்களும் இந்த ரோடு போடுறத உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றுறா, சாப்பிட்றாங்க. கரெக்டாக எங்கள் பால்கனி கீழே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அவங்க 2:30க்கு வந்தாங்க. வர டயத்தில் போட்டாங்களா, 1 மணி நேரம் உட்காந்து
பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே ஆரம்பித்தாங்க. சரி நானும் விட்டுட்டேன். சரி பசங்களும் எனக்கு அதனால அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் மேலெலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ரோலரு நம்மளாம் சின்ன பிள்ளைய ரோலர் போகுதுன்னா அது வந்து சவுண்டோடு வருமா, அது ஒரு சந்தோஷம். அதனால் என் பையங்க சரி ஒரு 2மே சின்ன பசங்க தானே, சரி பார்க்கட்டும்னு 1 மணி நேரம் நானும் விட்டுட்டேன். யூனிஃபார்மோடு உட்காந்து பால்கனியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுகளுக்கு ஒரு சந்தோஷங்கனால சரி பிள்ளைங்க தானே பார்த்துட்டு போட்டும். இந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது அது பொண்ணுங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எனக்கு பசங்க அப்படிங்கிறனால ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாய் பாய். சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.